அனைவருக்கும் வணக்கம். தமிழறிவோம் சிறகின் ஓசை சேனலில் எனது 3வது பதிவு. பழமொழி அறிவோம். இங்க பாருங்க, ஒரு தோழி வந்தாங்க. கல்ல கண்டா நாய காணும், நாய கண்டா கல்ல காணும்னாங்க. ஏமா இப்படி செலுச்சுக்கிறேன்னு கேட்டா, ஆமா நான் போகும்போது டெய்லர் இருக்க மாட்டேங்கிறாரு, அவரு இருக்கும்போது நான் போக மாட்டேங்கிறேன். அம்மா, இந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்ட, என்னப்பா இதானப்பா அர்த்தம் அப்படின்னாங்க. இல்லை, நான் சொல்றத கேளு. கல் இருக்கு இல்லையா, கருங்கல். அந்த கல்லை நம்ம பார்க்கும்போது பார்த்தா நம்ம பார்வையில என்ன தோணுது? அது கல்லாக நம் மனம் நினைத்தால் அது வெறும் கல், கருங்கல். இப்ப அதுல இறைவனின் உருவத்தை படைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அங்க பார்க்கும்போது நாம அந்த கல் மறைந்து போய் இறைவன் மட்டும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிறார். அதத்தான் என்ன சொன்னாங்கன்னா, கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால், அது நாய்னா நாய் கிடையாது, நாயகன். நாயகன்னா கடவுள். நாயகனாகிய கடவுள் என்று நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த இறைவன் தெரிவான். நீ வெறும் கல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் கல்லு தான் உன் கண்ணுக்கு தெரியும். இதுக்கு இதாம அர்த்தம் நீ சொல்றது இல்லை, தெரிஞ்சுக்கோன்னா. அடுத்ததாக திருக்குறள். சென்ற இடத்து செலவிடா தீதொரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வள்ளுவர் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கார். தீயதை நான் கண்ணால் பார்க்காதே என்று சொன்னால் புரியாது, காதால் கேட்காதே என்று சொன்னால் புரியாது. அது எப்படி தானா காதுல விழும்போது என்ன பண்றது? நமக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அறிவை பெற்றிருக்கின்ற நாம ஐம்பொறிகள் இருக்கு. கண், வாய், மெய், மூக்கு, செவி. இதுல இதை எந்த இடத்துலயும் அலைய விடாம தடுத்து வச்சுக்குங்களேன். சரி, எப்படி தடுத்து வைக்கிறது? அதுக்குதான் நமக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவானது நம் ஐம்புலன்களையும் அலைய விடாமல் தடுத்து நிறுத்துகிறதா. அதைத்தான் அவர் அழகா சொல்றார். சென்ற விடத்து செலவிடாதீதோரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நல்ல நோக்கி நம்மளை நகர்த்தி செல்வது அறிவு மட்டும்தான், தடுத்து நிறுத்துவதும் அறிவுதான் என்று சொல்கிறார். தோழிகளே, அடுத்த பகுதியில் சந்திப்போம். என்னுடைய சேனலை, சிறகின் ஓசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.